வணக்கம். ஒரு தொழில்முறை ஓட்டுநராக, அதாவது ப்ரொஃபஷனல் டிரைவராக சட்டப்படியும் பாதுகாப்பாகவும் ரோட்ல இறங்கி கலக்க என்னென்ன தேவை? இத பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறோம். தயாரா? இன்னைக்கு நம்ம பயணம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். கமர்ஷியல் டிரைவிங் பேட்ஜ், அது எப்படி வாங்குறது, வாகன காப்பீடு, தேய்மானம், அப்புறம் நோ கிளைம் போனஸ், கடைசியா ரெனியூவல் மற்றும் டிரான்ஸ்ஃபர். இந்த 6 விஷயங்களை தான் வேகமா ஆனா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல கமர்ஷியல் டிரைவிங் பேட்ஜ், உங்களுக்கான தொழில்முறை அனுமதி சீட்டு. சாதாரண டிரைவிங் லைசன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டி சம்பாதிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் பேட்ஜ் கட்டாயம் தேவைதானா? அதுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரு விஐபி பாஸ் மாதிரி. பயணிகளையோ அல்லது பொருட்களையோ காசுக்காக ஏற்றிச் செல்ற அந்த பெரிய பொறுப்பை உங்களால சரியா கையாள முடியும்னு நிரூபிக்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான முத்திரை இது. இது உங்க லைசன்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். சரி, தகுதிகள் மற்றும் தேர்வுகள். இந்த பேட்ஜை எப்படி வாங்குறது? அந்த ப்ராசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்குன்னு சில செக்லிஸ்ட் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு குறைஞ்சது 20 வயசாகிருக்கணும், 1 வருஷமாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுன அனுபவம் இருக்கணும், அப்புறம் ஆர்டிஓல படிவம் 4 சப்மிட் செஞ்சு மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆகி ஒரு அட்வான்ஸ்டு டிரைவிங் டெஸ்டையும் முடிக்கணும். சாதாரண டிரைவிங் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. நார்மல் டெஸ்ட்ல உங்க அடிப்படை ஸ்கில்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா கமர்ஷியல் டெஸ்ட்ல அப்படி இல்ல. வண்டியில எவ்ளோ வெயிட் ஏத்துறோம், அது எப்படி பேலன்ஸ் பண்றோம், பயணிகளோட பாதுகாப்பு என்ன, இப்படி பல விஷயங்களை ரொம்பவே உன்னிப்பா கவனிப்பாங்க. சாதாரணமா வண்டி ஓட்டுறதை விட இதுக்கு எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வு தேவை. அடுத்து வணிக வாகன காப்பீடு, உங்க வாழ்வாதாரத்தின் கவசம். ஓகே, இப்போ உங்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை கிடைச்சாச்சு. அடுத்தது என்ன? உங்க வாழ்வாதாரமான அந்த வண்டியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பேக்கேஜ் பாலிசி அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்க பிசினஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கவசம் தாங்க. திருட்டு, இயற்கை பேரிடர்னால வண்டிக்காகிற சொந்த டேமேஜ்ல ஆரம்பிச்சு தேர்ட் பார்ட்டி கிளைம் வரைக்கும் எல்லாமே இதுல கவர் ஆயிக்கும். குறிப்பா சொல்லணும்னா, விபத்துனால 3ஆம் நபருக்கு ஏற்படுற இறப்போ அல்லது காயங்களுக்கோ இழப்பீடு கொடுக்க எந்த ஒரு ஃபைனான்ஷியல் லிமிட்டும் இதுல கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கவசத்தை நம்ம இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். அதாவது இன்ஜின் ப்ரொடெக்ட் இல்லனா ஜீரோ டிப்ரிசியேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். இத பண்ணிட்டீங்கன்னா விபத்துக்கு அப்புறம் டயர் மாத்துறதோ பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மாத்துறதோ அந்த முழு செலவையும் இன்சூரன்ஸ் கம்பெனியே பார்த்துப்பாங்க. உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கூட செலவாகாது. அடுத்ததா வாகன தேய்மானம், அதாவது ஐடிவியின் மதிப்பீடு. இன்சூரன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் இந்த ஐடிவி. சுருக்கமா சொல்லணும்னா, இது உங்க வண்டியோட தற்போதைய மார்க்கெட் வேல்யூ. ஒரு 5 வருஷத்துல உங்க வண்டியோட மதிப்பு எப்படி குறையுதுன்னு பாருங்களேன். 6 மாசத்துல வெறும் 5% இருக்கிற தேய்மானம் 5ஆவது வருஷத்துல சரி பாதியா, அதாவது 50% குறைஞ்சிடும். எதிர்பாராத விதமா வண்டிக்கு பெரிய டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்த கணக்கை வச்சுதான் உங்களுக்கு எவ்ளோ செட்டில்மெண்ட்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, அடுத்து நோ கிளைம் போனஸ், பாதுகாப்பிற்கான வெகுமதி. ஒருவேளை நீங்க ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டுறீங்க, இன்சூரன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வரல, அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெஸ்ட் டிரைவரா இருக்கிறதுனால கிடைக்கிற மிகப்பெரிய ஜாக்பாட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நோ கிளைம் போனஸ் அப்படின்னா என்ன? உண்மை சொல்லணும்னா, இது ஒரு மிகப்பெரிய கேஷ்பேக் ரிவார்டு மாதிரி தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைமும் பண்ணாம நீங்க பத்திரமா வண்டியை ஓட்டுனீங்கன்னா உங்க பிரீமியத்துல ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது உங்க நல்ல டிரைவிங் பழக்கத்துக்கு நேரடியாகவே ஒரு பணப்பலன் கிடைக்குது. நீங்க பொறுமையாவும் பாதுகாப்பாவும் வண்டி ஓட்டுற ஒவ்வொரு வருஷமும் இந்த போனஸ் கூடிக்கிட்டே போகும். முதல் வருஷம் எந்த கிளைமும் பண்ணலனா 20% தள்ளுபடியில் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா ஏறி தொடர்ந்து 5 வருஷத்துக்கு நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்க பிரீமியத்துல நம்பவே முடியாத அளவுக்கு 50% தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க இன்சூரன்ஸ் செலவு அப்படியே பாதியா குறைஞ்சிடும். ஆனா இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த சூப்பரான தள்ளுபடி வண்டிக்கு கிடையாதுங்க, டிரைவரான உங்களுக்கு மட்டும்தான். அதனால நீங்க பழைய வண்டிய வித்துட்டு புது வண்டி வாங்கினாலும் அந்த போனஸ் சலுகை உங்க கூடவே அடுத்த வண்டிக்கும் வந்துடும். எப்படி? கடைசி பகுதி ரினியூவல் மற்றும் டிரான்ஸ்ஃபர். இந்த நன்மைகளை எல்லாம் எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க டிரான்ஸ்போர்ட் பேட்ஜுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது முடியறதுக்கு முன்னாடி அது புதுப்பிச்சிடணும். நீங்க இந்த வேலைக்கு பிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண புதுசா ஃபார்ம் 1A மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்ஸ்பயர் ஆன பேட்ஜை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினா பெரிய ஃபைன் போடுவாங்க. சில சமயம் வண்டியவே சீஸ் பண்ணிடுவாங்க. சோ உஷார்.
அதே மாதிரி புது வண்டி வாங்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த நோ கிளைம் போனஸை எப்படி மாத்துறதுன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. பழைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி முறையான என்சிபி சர்டிஃபிகேட் வாங்கி 90 நாளுக்குள்ள புது கம்பெனில அதை நீங்க சப்மிட் பண்ணிடணும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பழைய வண்டிய வித்துட்டு உடனே புது வண்டி வாங்கலைனா கூட இல்ல கொஞ்ச நாள் டிரைவிங்லேருந்து பிரேக் எடுத்தா கூட உங்க என்சிபி தள்ளுபடிய ஒரு சர்டிஃபிகேட் மூலமா 3 வருஷம் வரைக்கும் நீங்க பத்திரமா சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் பாதுகாப்பா வண்டி ஓட்டுறதுக்கு பின்னாடி எவ்வளவு சட்ட விதிகள் இருக்கு, அதே சமயம் எவ்வளவு பெரிய பணபலன்கள் இருக்குன்னு. இந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாதாரண டிரைவருக்கும் ஒரு உண்மையான ப்ரொஃபஷனலுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன, நீங்களும் முழு தகுதியோட கெத்தா ஸ்டீரிங்க பிடிக்க தயாரா?